ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமை போகிறாங்க, யாரா அவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஜாலியாக இருக்கானு. என்னடா எப்படிப்பட்ட கேரக்டரா நீங்க அப்படிங்கும் போது இந்த ஆல்ரெடி ஒரு வெறி இருக்கு, அந்த வெறியை இன்னும் ஏற்றி விட்டா ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வெறியில தான் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்குலாம் அந்த ரெட் கார்டு கொடுத்த உடனே பண்டிகையை கொண்டாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்க பிக் பாஸ் பார்த்ததுல இந்த சீசன் எப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சீசன்ல வந்து 2 பேர் கொடுத்ததெல்லாம் சரித்திரமே இல்ல, ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க, அது ஹிஸ்டரின்றாங்க, பிக் பாஸ் ஹிஸ்டரின்றாங்க. ஆமா, 2 பேருக்கு கொடுத்ததும் ஹிஸ்டரி, ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து ரெட் கார்டு வாங்கினதும் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண ஒரு சீசன். இந்த சீசன் பெருசா என்ன பண்ணிருச்சு, 2 ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்கோம், இதுக்கு மேல என்ன வேணும், வரலாறே படிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆமா, ஏன்னா மலையாளம் பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆக போகும்போது சந்தோஷப்பட்டு அப்படியே குதிச்சு போனாங்க. அதே மாதிரி ரெட் கார்டு சபரி வந்து விசில் அடிக்கிறாப்புல எல்லாம் கத்துறாங்க, ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஒரு மாசினை பார்க்குற மாதிரி எந்திரிச்சு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க பார்க்கும்போது ஏன் இவ்வளவு கொண்டாடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அவ்வளவு வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஆமா, அதுக்கு முந்தின நாள் வந்து சோசியல் மீடியாவே பயங்கர, ஏன்னா எங்கிட்ட திரும்பினாலும் அதை பத்தி மட்டுமே ஒரு டிஸ்கஷன், ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுங்கன்னு இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருந்தானுங்க. ஸோ கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்துருக்கும் போது ப்ரொமோலியே கொடுத்துட்டாங்க. ஆமா, அது வந்து அந்த இடத்துல ஆடியன்ஸ் பயங்கர ஒரே அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் வந்துருங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க இந்த இதுக்கு நைட் எபிசோடுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அங்க அந்த இது கொடுத்த உடனே ஐ மீன் அந்த லைவ் ஆடியன்ஸ்க்கு அப்பதானே தெரிஞ்சிருக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிருக்காது. அங்க லைவா உட்காந்துருக்க ஆடியன்ஸுக்கு வந்து அது காமிக்கும் போது பயங்கர சர்ப்ரைஸா இருந்திருக்கும், கொடுத்துட்டாங்கடா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அதுல ஒரு 4-5 பேர் இன்சிடென்ட் விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஓகே எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்ற ஒரு செலிப்ரேஷன் தான் நினைக்கிறேன். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Call 9600 831182.